கல்யாணம் ஆனோடனே பிரச்சனை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். 14 இயர்ஸ் கழிச்சு எதுக்குங்க டிவோர்ஸ் வந்தாங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருது என்ன ஆகுது அப்படின்னும் போது அவர் வந்துட்டு வேலைக்கு போகல. இப்படியே போகும்போது பார்த்தா 2010 மேரேஜ் ஆகுது. 2012 ஒரு பையன் பிறக்கிறான். அப்போதான் என்ன ஆகுதுன்னா குடிக்கிறது தெரிய வந்துச்சு. கேட்கும் போது எல்லாருமே எடுக்கிற ஒரு டேக் என்ன எடுப்போம், ஒர்க் ப்ரெஷர். ஷி வாஸ் லைக் ஓகே, ஒகேஷனலா எனக்கு ஒரு நல்ல ஓகே. அது அப்படி எப்படி ஆகுதுன்னா டே டு டே வந்து குழந்தைக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டுமே கொடுக்கறது இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல் ஃபண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம எப்படி வேணா இருந்துடலாம், நம்ம தனியாக இருந்தால் கூட வேலைக்கு போகலாம், குழந்தைக்கு எதுவுமே இல்லைங்க. அந்த காசு யார் குழந்தைய வச்சு பார்ப்பா அந்த இடத்துல? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இப்போதான் ப்ராப்ளம் என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா, பிஸ்னஸ் கன்சல்டன்சி சோ கால்டு இல்லை, அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பர்சனே என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் பேர் இருக்கும்ல, அவங்க பேரை யூஸ் பண்ணிவிட்டு நான் அவங்க கிட்ட காசு கொடுத்து நான் வேலை வாங்கி தரேன். அதுதான் அவரோட டேர்மில். ஊர் சைடு எடுத்துக்கிட்டா அந்த லொக்காலிட்டி ஃபுல்லாக அவங்க பீப்புளாக தான் இருக்கும். என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களே. ஸோ இவர் விஷயத்துலையும் அப்படி தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் ஆகும், பட் அது எஃப்ஐஆராக மாறாது. 2019 பேண்டமிக் அந்த டைமில் கோவிட் நல்லா அஃபெக்ட் ஆனாங்க. அதாவது அந்த குழந்தை அஃபெக்ட் ஆனவங்க பார்த்துக்கிறதுக்கு காசு கிடையாதுமோ அந்த குழந்தை இறந்தாச்சு. அது வரைக்கும் அவங்க எல்லாமே டாலரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து ரொம்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக கடன். குழந்தை இறந்த வருத்தம் ஒரு பக்கம், வீட்டுக்கிட்ட வந்து எல்லா கடன்காரனும் வந்து கொஷின் பண்ணுறது ஒரு பக்கம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவர் வீட்டுக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வர்றது வாரத்துக்கு, அப்புறம் வராமே போகிறது. அப்புறம் 21 அந்த பீரியடில் என்ன ஆச்சு, அதான் 22 பிஃபோர் 21 பீரியடில் இவங்க கிட்ட வந்து வைஃப் கிட்ட வந்து இல்லை நான் இனிமேல் திரும்பி இருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வருது, அதாவது டெண்டர் போடுவோம் இல்லையா, அதுக்காக 3,50,000 வர்த். அது எனக்கு இப்போ அந்த அமௌண்ட் வேணும், அந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், நான் இது பண்ணிட்டேன், டெண்டரில் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணுவோட அம்மா இவங்க பேரில் வந்து ஒரு லேண்ட் இருந்து, அந்த லேண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லேண்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த லேண்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட கொடு, நான் வந்து அது பேங்க்கில் வச்சு லோன் வாங்கி நான் இந்த டெண்டரை வின் பண்ணதில் வந்துட்டு நான் கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிடறேன், ரோட் கான்ட்ராக்ட் ஒர்க்கு. டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னே படித்து பார்க்காம she has signed the document. விட்னஸ் அவங்க பொண்ணு போட்டாச்சு. கடைசியில் தான் என்ன ஒரு 2 months கழிச்சு தெரிய வரும் அப்படின்னா வந்துட்டு, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். அடுத்து இப்போ என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேம்? கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணது எப்படின்னா, ரீசன்ட் டைப் மேரேஜஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு 10 years ஒரு லைக் 15 years ஆஃப் லவ் போகலாம். பட் திஸ் திங் ஹேப்பன் லைக் கல்யாணம் ஆனது 2010 ஓகே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 14 years ஓகே. இப்போ எல்லாமே ரிலேட் பண்ணுற விஷயம் தான். கல்யாணம் ஆனோடனே பிரச்சனை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். 14 years கழிச்சு எதுக்குங்க டிவோர்ஸ் வந்தாங்க? நம்ம எப்படி ஆகணும், நம்ம மைண்ட் செட்டை இப்படி இருந்தாலும் கொஷின் பண்ணுவோம், அப்படி இருந்தாலும் இங்கே நமக்கு வந்து கொஷின் பண்ணுவோம். ஸோ இதில் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் 2010 they got married, ஆக்சுவலி அரேஞ்ச்டு மேரேஜ் தான் அந்த இடத்துல. இங்கே வந்து பொண்ணு வந்து நம்ம சைட் கிளைண்ட், ஆக்சுவலி அந்த மேரேஜ் ஆன பொண்ணுக்கு கிளைண்ட்டாக அவங்களுக்கு 2 பசங்க. ஓகே 2 பசங்க, அதில் ஒரு 2 பசங்க. ஓகே நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போவே லைக் ஓகே 2 பசங்க. ஓகே ஏதோ இருக்கு. ஓகே 2 பசங்க ஆக்சுவலி அந்த இடத்துல 2010 மேரேஜில் என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அவர் ஒர்க் போகிறாரு, ஓகே அந்த மாதிரிலாம் சொல்லி திருவள்ளூர் ஆக்சுவலி பேஸ்ட் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருது என்ன ஆகுது அப்படின்னும் போது அவர் வந்துட்டு வேலைக்கு போகல. ஓகே எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, பிஸ்னஸ்ன்ற டேக்ல முடிச்சுட்டாங்க. அப்போ யோசிச்சுங்க, ஒரு 10 years ஒரு 15 years பிஃபோர்லாம் பிஸ்னஸ்னா ஓகே, பிஸ்னஸ் இஸ் டூயிங் பிஸ்னஸ். என்னன்னா வந்துட்டு கவர்மெண்ட்ஸ் ரிலேட்டட் இதில் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் பிஸ்னஸ் எப்படின்னா, இஸ் அசிஸ்டிங் பீப்புள் டு கெட் ஜாப் இன் லைக் கவர்மெண்ட், இது கன்சல்டன்சி மாதிரி. ஓகே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது நமக்கு நிறைய இருக்குல்ல, ஜாப் கன்சல்டன்சி லைக் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்போ பெருசாக அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. அது இப்போ தான் நமக்கு ஒரு 5 years 10 years அந்த அவேர்னஸ் இருக்குது. பிஃபோர் 14 years 15 years யோசிச்சு பார்த்தோன்னா பெருசாக இல்லை. ஓகே பிஸ்னஸ் கன்சல்டன்சி, எஸ் பர்சன் இஸ் லைக் ஹெல்பிங் பீப்புள் டு கெட் தேர் ஒர்க் தான் அந்த இடத்துல இருந்தது. கல்யாணம் ஆச்சு, எல்லாமே ஓகே. கல்யாணம் ஆனே ஒரு கொஞ்ச நாள் ஒரு 3 months to 6 months லைஃப் வாஸ் குட். ஆக்சுவலி குட்னா அவங்க டே டு டே லைஃப் நல்லா போயிட்டு இருந்து எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னும் போது பார்த்தோன்னா, அவர் சரியாக வீட்டுக்கு பணம் கொடுக்காம போகிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருந்தது. அப்பயும் ஆப்வியஸாக என்ன ஆகும், பொண்ணு வீட்டில் வந்துட்டு சரி எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் தானே, இதெல்லாம் லைஃப்பில் இருக்க தான் செய்யும், நம்ம போய் எதுக்கு 2 சைடு வீட்டு சைடுமே சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இங்கே இவங்க தனியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி மாமனார் மாமியாரும் வேற ஒரு பையன் கூட, அப்பா அம்மா ஆப்வியஸாக பொண்ணு தனியாக, இவங்க 2 பேரும் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போகும்போது பார்த்தோன்னா 2010 மேரேஜ் ஆகுது. 2012 ஒரு பையன் பிறக்கிறான். ஓகே 2012-13 பீரியடில் ஒரு பையன் பிறக்கிறான். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அவர் நிறைய குடிக்கிறது தெரிய வந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. பட் ஓகே ஆஃபன் வந்துட்டு கிடையாது, எப்பயாச்சும் ஒன்று வந்துட்டு லிமிட்டடா. ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறமே நான் சொல்கிறேன் பாருங்க, 2010 கல்யாணம் ஆகுது, பையன் பிறக்கிறான் 13 பீரியடில். அப்போ தான் அவங்க தெரிய வருது இவர் ட்ரிங்கே பண்ணுவாருன்னு சொல்லி. கேட்கும் போது எல்லாருமே எடுக்கிற ஒரு டேக் என்ன எடுப்போம், ஒர்க் ப்ரெஷர்.
பிஸ்னஸ் ப்ரெஷர் ஈஸியாக போட்டுருவோம்ல அந்த பாயிண்ட்டை, இதனால தான் நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு பையன் குடிச்சா அது மாதிரிதான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, நான் வந்து அதான் பிஸ்னஸ்ன்ற டேகு ஒர்க்குன்ற டேக் இருக்கும் போது நான் அதனால தான் குடிக்கிறேன் என்னோட ப்ரெஷர் போகிறதுக்கு அப்படின்னும் போது ஷி வாஸ் லைக் ஓகே. அக்கேஷ்னலாக எனக்கு ஒரு நாள் ஓகே. அது அப்புறம் எப்படி ஆகுதுன்னா டே டு டே வந்து டெய்லி மாற ஆரம்பிக்குது அந்த விஷயங்கள் அந்த இடத்துல டோட்டலாகவே. ஓகே, என்னது அப்படி டெய்லி ஆரம்பிக்கும் போது 2013 குழந்தைய சரியாக கவனிக்கிறது இல்லை, குழந்தைக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டுமே கொடுக்கறது இல்லை. ஓகே, இவங்க வந்து ஒர்க் போயிட்டு இருந்தவங்க தான், ஒரு 2 டிகிரி பிஜி முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருந்தவங்க, குழந்தைலாம் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் ஒர்க் போகிறது இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல் ஃபண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது பெருசாக சேவிங்ஸ் இல்லை அப்படின்னாலுமே இவர் என்ன சொல்லுவார், நான் பிஸ்னஸில் ரொட்டேஷன் போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன், அந்த மாதிரி போட்டிருக்கேன். பிகாஸ் லைக் ஈவன் ஐம் ஹெல்பிங் பீப்புள் தோஸ் ஹூ கேனாட் அஃபோர்ட் ஆக்சுவலி இந்த ஒர்க்குக்கு பண்ண முடியாது. முதல்ல காசு கொடுத்து வேலை வாங்குறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஸாக யோசிச்சாலும் அதுவே தப்பு தான். ஓகே, நான் அது போட்டு பண்ணிட்டு இருக்கேன், இது போட்டு பண்ணிட்டு இருக்கணும் போது எல்லாருமே என்ன சொல்லுவோம், பிஸ்னஸ் தான் ரொட்டேஷன் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயுமே அவங்களே இருந்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப தெரியாத பொண்ணெல்லாம் இல்லை, 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, ஒரு சொல்கிறதெல்லாம் லாஜிக்காக மேட்ச் ஆகுதுன்னு விட்டுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை பிறந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் கொடுத்த ஃபண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குழந்தைக்காக எதுவுமே பிறந்ததுலேருந்து பண்ணதில்லை பெருசாக, பட் கல்யாணத்துக்கு கொடுத்தது அது கொடுத்தது எல்லாமே நமக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்கன்னா, இவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்ம எப்படி வேணா இருந்துடலாம், நம்ம தனியாக இருந்தால் கூட வேலைக்கு போகலாம், குழந்தைக்கு எதுவுமே இல்லைங்க, அந்த காசு யார் குழந்தைய வச்சு பார்ப்பா அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அப்போ தான் ப்ராப்ளம் என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா, ஷி ஸ்டார்டட் கம்மிங் டு நோ திங்ஸ் ஆக்சுவலி. என்ன மாதிரி அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்சி சோ கால்டு இல்லை, அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பர்சனே என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் பேர் இருக்கும்ல, அவங்க பேரை யூஸ் பண்ணிவிட்டு நான் அவங்க கிட்ட காசு கொடுத்து நான் வேலை வாங்கி தரேன். அதுதான் அவரோட டேர்ம்ல பிசினஸ் கன்சல்டன்சி போல. ஓகே, ஏமாத்துறாரு காசு வாங்கி லிட்டரலி அதுதான் விஷயம். ஆமா, இன்னொன்று என்னன்னா, அந்த ஒரு லோக்கல் ஃபுல்லா அந்த சொல்லுவாங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர் சைடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லொக்காலிட்டி ஃபுல்லா அவங்க பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ இவர் விஷயத்துலையும் அப்படிதான் இருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகும், பட் அது எஃப்ஐஆராக மாறாது. காம்ப்ரமைஸ் ஆயிரும் அந்த இடத்துல. நான் பணத்தை கொடுக்குறேன், நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிட் இது, நான் கொடுத்த இன்னும் பணம் அங்கே தான் இருக்கு, வேணா உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னும் போது இவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ இவர் இப்போ சந்தேகப்பட்டால் கிடைக்கிற வேலை கூட கிடைக்காம நமக்கு போயிருமோ அப்படின்னு யோசிச்சு அவங்க விட்டுட்டாங்க. இது இப்படி 2 years 3 years பாஸ் ஆனது. அப்புறம் 2017 வந்து ஒரு குழந்தை, 2வது குழந்தை. அது 2மே லைக் பையன் தான். 2வது குழந்தை பிறக்கும்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் 2019 பேண்டமிக், 2021 பீரியட் ரொம்ப பீக்காக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்துக்கிறதுக்கு, அதாவது அந்த குழந்தை அஃபெக்டட் கோவிட்னால அஃபெக்ட் ஆனாங்க. அதாவது அந்த குழந்தை ஆக்சுவலி குழந்தை அஃபெக்ட் ஆனவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு காசு கிடையாதுமோ அந்த குழந்தை இறந்தாச்சு அந்த இடத்துல. சுத்தமாக மணி இல்லை அந்த இடத்துல, எதுவுமே இல்லை. அம்மா வீட்டு சைடு அப்பா வீட்டு சைடும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியலை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் இந்த பொண்ணு வேலைக்கு போகல, எதுவுமே பண்ணலை. 2 பேருமே ரொம்ப அப்படி ஃபேமிலி கிடையாது. இவர் ஒர்க்கிங், இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி தான் பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியல. குழந்தை இறந்தாச்சு. அது வரைக்கும் அவங்க எல்லாமே டாலரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துட்டு, அந்த ஒரு குழந்தை போயிட்டானே பிகாஸ் ஆஃப் நம்மனால ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக கடன். குழந்தை இறந்த வருத்தம் ஒரு பக்கம், வீட்டுக்கிட்ட வந்து எல்லா கடன்காரனும் வந்து கொஷின் பண்ணுறது ஒரு பக்கம். கடன் கொடு, என்னாச்சு, அப்போ நீ அவன் புருஷன் வாங்கினதுக்கு வீட்டில் இருக்கிறதுல அப்போ நீ தானே பொறுப்பு. எல்லாம் நம்ம இதில் டிவைட் பண்ணலாம். when it comes to property sharing or rights அப்படின்னும் போது ஹஸ்பண்டுக்கு அப்புறம் யார் லீகல் யாராவது வருவாங்கன்னா ஒய்ஃப் வருவாங்க. ஒய்ஃப்க்கு அப்புறம் கிட்ஸ். ஒருவேளை ஒய்ஃப் இல்லைன்னா அப்பா அம்மா வந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரைட்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்கும் போது லைபிலிட்டிஸ்க்கு அப்போ ஹஸ்பண்ட் வாங்கின கடன் யார் பொறுப்பு? ஹஸ்பண்ட் எதுவும் ப்ராப்பர்ட்டி இல்லைனா அப்போ ஒய்ஃப் ஒன்று தானே வந்து கேட்போம். அப்படிங்கிறத வந்து கேட்குறவங்க வீட்டில் யாருங்க இருக்கா, அவங்க புருஷன் கடன் வாங்கினா அப்படி தானே கேட்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி குழந்தை போன வருத்தம் ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி அவங்களுக்கு கடன்கார வீட்டுக்கு வந்து டெய்லி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவர் வீட்டுக்கு once or twice வர்றது வாரத்துக்கு, அப்புறம் வராமே போகிறது, அப்புறம் ஃபோனே அட்டன் பண்ணாமல் போகிறது. இவங்களால அப்பயுமே ஒர்க் போக முடியல. பிகாஸ் 2வது குழந்தைய இழந்துட்டோம். ஃபர்ஸ்ட் குழந்தை அந்த பீரியட்ஸ், இது குழந்தை இருந்து 2-3 monthsல இவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறது. 2021 இவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது வரமாட்டார், எங்கே போகிறாருனே தெரியாது. அந்த லொக்காலிட்டிலையும் இருக்க மாட்டார். அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுல எதுவுமே இல்லை. அதான் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஆகும். லோக்கல் இருக்குது இல்லையா, நமக்கு தெரியும் அந்த இதில் எப்படி ஆகும். யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பேசுறது, ஆஃப் பண்ணுறது, இல்லை கம்ப்ளைண்ட் என்கொயரிக்கு போகிறது. அமிக்கபிளாக அவங்களுக்குள்ளே பேசிட்டா போலீஸ் அதுக்கு மேலே என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? நான் உனக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறது. அதேமாரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா வேற ஒருத்தட்ட கடன் வாங்கி இவங்ககிட்ட கொடுக்குறது, அவங்களுக்கு திரும்ப கடன் ஆகும், இப்படி தான் அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2000 ஒரு 21 அந்த பீரியடில் என்ன ஆச்சு, அதான் 22 பிஃபோர் 21 பீரியடில் இவங்க கிட்ட வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து இல்லை நான் இனிமேல் திருந்தி இருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வருது, அதாவது டெண்டர் போடுவோம் இல்லையா, அதுக்காக 3,50,000 worth. அது எனக்கு இப்போ அந்த அமௌண்ட் வேணும், அந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், நான் இது பண்ணிட்டேன், டெண்டரில் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பா ஒய்ஃப் திரும்பி வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி அப்போ கூட பையனோட அப்பா அம்மா இந்த இடத்துல ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. பொண்ணுவோட அம்மா இவங்க பேரில் வந்து ஒரு லேண்ட் இருந்துச்சு அப்பா அம்மா பேரில். ஓகே, அந்த லேண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லேண்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த லேண்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட கொடு. ஓகே, நான் வந்து அதை பேங்க்கில் வச்சு லோன் வாங்கி நான் இந்த இதை டெண்டரை வின் பண்ணதில் வந்துட்டு நான் கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிடுறேன், ரோட் கான்ட்ராக்ட் ஒர்க்கு. அதுலேருந்து வர அமௌண்ட்டை வந்து நான் போட்டு, அதாவது இன்கம் போட்டு நான் வந்து எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, அவங்க அம்மா பேரில் அது இருக்குது. அம்மாவையும் ஒய்ஃபையும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவங்க எதுவுமே படித்து பார்க்கல. அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன பிலீஃபு, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கலாம், கோவம் வரும். அட் த சேம் டைம் அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுறது தப்புன்னு அப்படியே உருகிடுவோம் எல்லாருமே. இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, பையனே மாறிடுவாங்க, சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னே படித்து பார்க்காம ஷி ஹஸ் சைன்ட் த டாக்குமெண்ட். விட்னஸ் அவங்க பொண்ணு போட்டாச்சு. கடைசியில் தான் என்ன ஒரு 2 months கழித்து தெரிய வரும் அப்படின்னா வந்துட்டு, இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பேங்க்கில் கொடுத்து வச்சு லோன் வாங்குறதுக்கு இல்லை, வேற ஒருத்தர் இவர் கடன் வாங்கியிருப்பார்ல, அவங்க மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அந்த டாக்குமெண்ட். ஓகே ஓகே, ஸோ சேம் திங் ஹேப்பன்டு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்குமே நம்ம கேஸ் போட்டுட்டு, இல்லை இது வந்து ஃபோர்ஜ்டுன்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுத்தாச்சு. அப்பா ஓகே லேண்ட் டாக்குமெண்ட்டை திரும்ப நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ விச் மீன்ஸ் அது செட்டில்டு அந்த விஷயம். இதையே நான் ரிலேட் பண்ணணும்னா ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சேம் நேச்சர் ஆஃப் கேஸு. அது ஏன்னா நான் எந்த அளவுக்கு வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயும் இருக்காங்க பிளைண்டான்றதுக்கு இதை நான் கோட் பண்ணுறேன். ரீசெண்டாக சேம் என்ன ஆச்சுன்னா, ஒய்ஃப் இதே மாதிரி தான், ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்கேன்னு சொல்லி நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒரு எம்டி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சைன் பண்ணி கேட்கும் போது இவங்க சைன் பண்ணி கொடுத்துருது ஹஸ்பண்ட் மேலே இருக்க பிலீஃபில். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் வீட்டுக்கிட்ட வரும்போது, ஈவன் யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெப்ட்னா எப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விஷயம் தெரிய வந்திருக்குன்னா, எல்லாத்துலேயும் உங்களை பார்ட்னராக சேர்த்துருக்காரு உள்ள. வைஃப்க்கே தெரியும். வைஃப் ரைட், விச் மீன்ஸ் பார்ட்னர்ஷிப்னா லைக் தே ஹேவ் டு ஷேர் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஈக்குவலி. கடனாக இருந்தாலும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும், லைக் அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் வந்துட்டு அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது போயிட்டு இவங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்து ஷி ஹஸ் ஃபைல் ஃபார் டிவோர்ஸ் ஆக்சுவலி. அப்பயும் என்ன பண்ணிட்டாங்க கடங்காரன் வந்து அப்படின்னா, ஓ நீ ஊரை ஏமாத்துறதுக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களை வந்து A2 உள்ள பண்ண வந்துட்டாங்க. ஓகே, அக்யூஸ்டு 2, நம்ம A1 A2 A3 4 5 சொல்லுவோம். அக்யூஸ்டு 1 மெயின் அக்யூஸ்டு, அவங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ A2 A3 A4 A5 கொண்டு வந்துருவாங்க. இவங்களை A2 கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ண மேனேஜரை A3, எம்ப்ளாயிஸ் A4 A5 அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. 4-5 வயசு குழந்தைய வச்சிருக்காங்க அப்போது. ஓகே, எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து இருக்க எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி, அவங்களுக்குள்ள பேசின ஆடியோஸ் இருக்கும், அவங்க வந்து நோவே ரிலவென்ட்னு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் வச்சு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வந்துட்டுல எடுத்து ஃபைனலி விடட் லைக் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இல்லை எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, பட் அப்பயும் அவங்க விடலை, டிவோர்ஸ் வந்து கண் தொடப்புக்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. தென் ஃபைனலி வாட் வி டிட் இஸ் தட், இது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும், நம்ம வந்து இது பண்ணிட்டோம். அவங்க சார்ஜ் ஷீட் போகும்போது இல்லை இவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு எவிடன்ஸ் வேணும். இந்த இடத்துல எவிடன்ஸ் இருந்ததுனால தான் மட்டும் தான் அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்க முடிஞ்சது. ஈவன் தோ எஃப்ஐஆரில் அவங்க பேர் இருந்தாலும் அதுவும் A2 அக்யூஸ் டு சிவியர் ஆக்சுவலி ஈக்குவல் டு தட் ஆஃப் A1, மோஸ்ட் சப்போர்ட்டிவ் டு A1 தானே. ஸோ எடுத்தோம். ஃபைனலி நம்ம வந்து அவங்க போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட்டே நம்ம குவாஷ் பண்ணிட்டோம். குவாஷ் இன் த சென்ஸ் சார்ஜ் ஷீட்லேருந்து இவங்க பேர் எடுத்துட்டோம். ஓகே, போட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் வந்து நமக்கு வாஷ் பண்ணி, விச் மீன்ஸ் தட் இந்த ஜட்மெண்ட் வந்த மினிட்லேருந்து ஷீ இஸ் நோ மோர் லயபிள் டு தி லைக் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி ஹஸ்பண்ட். கடன் கொடுக்கணும்னு இல்லை, நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப் ஹர் அப்படிங்கிறது அதோட மீனிங். அது கேஸ்லேயே அவங்க சம்மந்தம் இல்லை, எதுக்குங்க அவங்க உள்ள வரணும் அப்படிங்கிறத நமக்கு வாஷ் பண்ணியாச்சு. அதாவது நோ மோர் வேலிட்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். டிவோர்ஸ் கேஸ் இஸ் கோயிங் ஆன். அதுவும் இந்த கிட்டத்தட்ட இந்த கேஸோட சேம் நேச்சர் தான் பார்த்துக்கோங்க. சிமிலராக தான் இந்த இடத்துல நேச்சர். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அவர் மேலே தெரிய வந்துச்சு, அதாவது இந்த மாதிரிலாம் இந்த பேக் டு தட் கேஸு சீட்டிங் பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி. பட் லோக்கல் ஸ்டேஷனில் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. வந்தாலும் அவர் ஏதாவது பேசி இது பண்ணி அவர் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. ஃபைனலி நவ் லைக் வி ஹவ் இனிஷியேட்டட் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ். இதில் ஓகே, டிவோர்ஸ் பண்ணி அவர் இந்த மாதிரிலாம் இவ்வளோ பண்ணியிருக்காரு, சீட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்க வந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒய்ஃப் வந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேயும் இப்போ இன்னிய டே வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக 2023 அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் இதில் யார் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொண்ணோட அப்பா அம்மா தான். பையனோட அப்பா அம்மா ஒரு வார்த்தை ஏமா அங்கே போனேன், என் பையன் கேட்டவன் இதுன்னு எதுவுமே இங்கே சொல்லலை. ஃபைனலாக பார்த்தோன்னு இதே தான் இதுக்கு முன்னாடி பேசின கேஸ், சேம் லிட்ரல் தான் இது. அதனால தான் நான் கனெக்ட் பண்ணேன், எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிளைண்டாக இருக்காங்க. இங்கே 2 நடக்கும். என்னென்னா, பார்த்த கேசஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே என்ன சொல்கிறது பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி சீட்டிங் வரைக்கும் போகாது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போயிடுது. ஆமாம், ரிலேட் பண்ணோன்னா அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் போது, இப்போ சில ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னா, எங்கே சாமி இருக்கீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில ஹஸ்பண்ட்லாம் வந்து தெரியுது, நம்ம எவிடன்ஸ் வச்சு சொல்லுவோம் ஆக்சுவலி, சார் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் கண்ணால் பார்க்கல,
நான் காதால கேட்கல, நான் எப்படி நம்ப முடியும் என் ஒய்ஃப் தப்புன்னு? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணுற பசங்களும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான் இந்த இடத்துல. ஓகே, இது ஒன்று தான் இருக்கும். ஒய்ஃப் வந்து மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி இஷ்யூ கிடையாது, ஹஸ்பண்ட் ப்ராப்பர்ட்டி ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக போயிடும். மென் ஓவர் ட்ரஸ்ட் வைக்கிறப்போ, விமன் ஓவர் ட்ரஸ்ட் வைக்கிறப்போ என்ன ஆகும்னா இருக்குது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் போகும். பட் இது நடக்குது, ப்ராப்பர்ட்டி நடக்குது. ஆமாம், அந்த மாதிரி நடக்குது. பிகாஸ் மோர் விமன் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படும் போது இந்த இஷ்யூஸும் உள்ளே வருதுன்ற லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை தாண்டி ஒரு விஷயம் உள்ளே வருது. ஸோ ஃபைனலி இது வந்து நம்ம இப்போ டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. தெரியும் நம்மளோட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆப்வியஸ்லி வெந்த கேஸ் இருந்தது போகும்போது. இப்போ என்னன்னா இவங்க போட்டாங்க பாருங்க, இவங்க வீட்டில் அப்போவே 2010 50 பவுன் நகை போட்டது எல்லாமே காலி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நோ அதர் வே தட் ஹி ஹாஸ் டு கிவ் மெயின்டெனன்ஸ் டு த கிட் அட்லீஸ்ட் டு த சைல்டு. மெயின்டெனன்ஸ் கொடுக்கலனால என்ன ஆகும்? உள்ள போய் தான் நான் பெயிலபிள் வாரண்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். நான் பெயிலபிள் வாரண்ட் பற்றி பேசியிருப்போம். 30 days ஆப்வியஸாக இருக்கணும், திரும்ப வந்து அவங்க கொடுக்கணும். இன்ட்ரீம் ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஆகணும். நோ அதர் ஆப்ஷனில் இங்கே. எஸ், இதுலேயும் வந்துட்டு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன போகுது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆகிட்டு ஃபைனலி ஆப்வியஸ்லி தி பர்சன் வில் கெட் டிவோர்ஸ் ஃப்ரம் திஸ். பட் தென் இவங்கலாம் நேராக போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்கணும். அப்படி இல்லாட்டி அவங்களோட அம்மா அப்பாட்ட தான் கேட்கணுமே தவிர ஒய்ஃபோட அம்மா அப்பா கிட்ட இருக்கிற லேண்டோ ஜுவல்ஸோ அங்கேயும் கேட்கறது தப்பு இல்லையா? அங்கேயும் பிலீஃப் ட்ரஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஐயோ ஹஸ்பண்ட் திருந்திட்டா இருப்பா, நம்ம கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருன்னு காலில் விழ வந்துட்டா இருப்பா. ஓகே, நமக்கு எப்படி ஆகும்? ஐயோ வேணாங்க, என் காலெல்லாம் தொடாதீங்க, எங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்காதீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டில் நம்ம எமோஷ்னலாக பார்ப்போமே, நீங்கள் பயாலஜிக்கல் ஃபீச்சர் இதெல்லாம் விட்டுருங்க. when it comes to லைக் கனெக்ட் அப்படின்னா ஸ்டில் விமன் ஆர் லைக் ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்காங்க மென்னை விட. அந்த டக்குன்னு ஒரு நம்பிடுறது அந்த ஒரு இருக்காங்க மென்லி. பட் ரேஷியோ டிஃபர்ஸ், நான் திரும்ப அதான் சொல்கிறேன், ரேஷியோ டிஃபர்ஸ் ஆக்சுவலி. விமன் டக்குன்னு நம்பிடுறது, ஓகே உடனே இவங்க மாறிடுவாங்கன்னு நினைக்கிறது, இது எல்லாமே ட்ரஸ்ட் பேஸ் தான். பிளைண்டாக ட்ரஸ்ட், நீங்கள் ட்ரஸ்ட் வைங்க வேணாம் சொல்ல, பிளைண்டாக ட்ரஸ்ட் வைக்கிறது, அதுக்காக சந்தேகமே பட்டு இருந்தால் வாழ்க்கை போயிடும்னா அதுவும் கண்டிப்பாக போக தான் செய்யும். பட் என்ன நடக்குது அந்த ஃபேக்ட்ஸுக்கு வந்து ரிலேட் பண்ணுங்கள், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ரிலேட் பண்ணுங்கள், பண்ணாலே ஆப்வியஸ்லி யூல் கெட் ஆன்சர் தேர். ஓகே, ஏன்னா இது போராடி வாங்கி கொடுத்துட்டோம், திரும்ப வாங்கிட்டீங்க. பட் இதுக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளோ மன உளைச்சல், ஆல்ரெடி ஒரு குழந்தைய இழந்திருக்கீங்க இங்கே. அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டோட இது இவ்வளோ கட்ஸ் வச்சு நம்ம ஒய்ஃபை நினச்சிருந்தா அவர் ஃபஸ்ட்டு ஏமாத்திருப்பாரா? கரெக்ட், எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை போச்சு உங்களால், அந்த கில்ட் ஃபீல் இருந்தால் ஏமாத்திருப்பாரா? till date he is continuing the same thing like which he has done or like doing. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, குழந்தைக்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸ் காசுமே இந்த மாதிரி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காரு. மீன்ஸ் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ். இன்னும் நம்ம எப்படின்னா அதுதான் சொன்னல, டிவோர்ஸ் நம்ம ப்ரொசீடிங்ஸும் மெயின்டெனன்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் அவருக்கு இன்னும் அந்த கில்ட் ஃபீலே இல்லைங்கிற ஒன்ஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னு தெரியும், இது நடக்க போகுதுன்னு தெரியும். டில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை போனதுக்கான கில்ட் ஃபீல் இல்லை, நம்ம எதுவுமே குழந்தைக்கு பண்ண முடியலையேன்னு இல்லை, ப்ராப்பர்ட்டியை நம்ம இது பண்ண போனோமே இல்லை, எந்த ஒரு கில்ட் ஃபீலுமே இல்லாமல் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு இன்னைய டேட் வரைக்கும். உங்களால் ஒரு குழந்தை போச்சுங்க, அந்த ஒரு கில்ட்டும் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர் குடிச்சிட்டு ஜாலியாக அவர் இஷ்டத்துக்கு தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ எஸ், ப்ராசஸ் நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸாக அது நமக்கு தெரியும் எப்படி போகும் இந்த விஷயம், எவிடன்ஸ் இருக்கும் போது அப்படின்னும் போது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாதிரி தான் இருக்குது. அதேதான், ஹோப்ஃபுல்லி எல்லாம் பாசிட்டிவாக நடக்கணும். கண்டிப்பாக அது ஒன்று மட்டும். ஈவன் வி ஆர் லைக் அதுதான், அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவங்க லைஃப் அவங்க அட்லீஸ்ட் ஒரு இருக்க பையனோட அப்பா அம்மாவோட பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும். அவங்க படிச்சிருக்காங்க, கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும் உங்களால். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.